Hello and welcome to Offside Kootam for yet another video. PSG Barcelona Champions League nights are back and ஒரு பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிக்சர். நம்ம ஓப்பனிங் வீக் நியூ காசல் கூட ஆடணும். ஒரு பெரிய ஃபிக்சர், நல்ல நல்ல கேமாக இருந்துச்சு சாம்பியன்ஸ் லீக்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் அண்ட் வி ஆர் பேக் அகெயின் வித் another பிளாக் பஸ்டர் கேம். பார்சலோனா வர்சஸ் பிஎஸ்ஜி அட் ஹோம் மான்ஜுவிக்கில் ஆட போகிறோம். அண்ட் நம்ம கூட ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம். அண்ட் என்ன ஸ்ரீராம், எப்படி எப்படி எனர்ஜி எப்படி இருக்குது இந்த பிஎஸ்ஜி கேமுக்கு? எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, இது பார்சலோனா வெர்சஸ் பிஎஸ்சியா இல்ல பார்சலோனா பி வெர்சஸ் பிஎஸ்சி பியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த லெவல்ல வந்து ஒரு ஒரு இன்ஜுரி கிரைசிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆஹ் இங்க பக்கம் 4 என்கிட்ட 5, என் பக்கம் 4 ஒன்ட்ட 6 அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமும் பேசிட்டு இருக்காங்க. லூயிஸ் என்ரிக்கேவும் ஹான்சி கிளிக்கும். இன்ஜுரி பத்திலாம் நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்ல வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு போன சீசன்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டூ பெஸ்ட் டீம்ஸ், மேபி த்ரீ பெஸ்ட் டீம்ஸ் லிவர்பூலையும் சேர்த்துக்கலாம். லிவர்பூல், பிஎஸ்ஜி, பார்சலோனா, இவங்க 3 பேர் தான் த்ரீ பெஸ்ட் டீம்னு சொல்லலாம் லாஸ்ட் சீசன்ல. அதுல வந்து பிஎஸ்சியும் லிவர்பூலும் ஆட்டாங்க. குவார்டர் ஃபைனல்ஸ்ல ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டின் ஆட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டின் ஆடினாங்க. அதுல வந்து பிஎஸ்சி ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த ரெண்டு டீமும் விளையாடணும் அப்படின்னு இந்த ஃபுட்பால் வேர்ல்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு ரெண்டு அட்டாக்கிங் ஃபோர்ஸ் வந்து ஹெட் டு ஹெட் போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல அப்படின்னு வந்து இந்த ஃபேன்ஸா இருக்கட்டும், பிஎஸ்சி ஃபேன்ஸா இருக்கட்டும், ஃபுட்பால் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஒரு வன்மமா இருந்தாலும் ஒரு ஆசையா இருந்தாலும் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க பிஎஸ்சி வர்சஸ் பார்சலோனா அப்படின்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி வந்து இன்டர் மிலான் ஹேப்பன்ட் பிட்வீன் பிட்வீன் பார்சலோனா அண்ட் யூசிஎல் ஃபைனல். அதனால வந்து பிஎஸ்சி போயிட்டாங்க. ஆப்வியஸா தே வான் த சாம்பியன்ஸ் லீக். நம்ம போனா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு அந்த அந்த மூட்டெல்லாம் நான் கொடுக்க வரல. ஆனா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து இந்த சீசன்லயே தெரிய வர போகுது. அதுதான் வந்து ஒரு 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 ஐசிங் இந்த கேக்கா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு 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 பீக் ஆஃப் த பவரா ஒரு ரெண்டு கிளப்பும் இருக்கும் போதும் இந்த ஸ்போர்ட்டிங் வைஸ் நான் சொல்றேன், ஒரு ஒரு ஆன் ஃபார்மா இருக்கட்டும், ஒரு பிளேயர்ஸ் வைஸா இருக்கட்டும், எல்லாரும் டாப் பிளேயர்ஸ். ஏன்னா இப்போ பேலண்டோர்ல முடிச்ச ரெண்டு பிளேயர்ல வந்து இங்க இந்த ரெண்டு டீம் தான் இருக்காங்க. டெம்பலேவா இருக்கட்டும், லமீனா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்போர்ட்டிங் அந்த மாதிரி பீக்ல இருக்கும்போது இந்த ரெண்டு டீமும் கோயிங் ஹெட் டு ஹெட் இன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் சாம்பியன்ஸ் லீக் நைட் அப்படிங்கும் போது வந்து ஒரு 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 வேற லெவல் அட்மாஸ்பியர், ஒரு வேற லெவல் எனர்ஜி. அது மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தாட்டை நான் சொல்றேன். அந்த டாக்டிக்கல் வைஸ், டெக்னிக்கல் வைஸ் அதெல்லாம் பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த ஃபர்ஸ்ட் தாட்டை ஆஸ் அ ஃபேனா, அதே இப்ப நான் சொன்ன மாதிரி உனக்கு எந்த மாதிரி இருக்கு, நீ எந்த மாதிரி பாக்குற, அதை அப்படி சொல்லிடு. நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து இட் ஹஸ் பீன் அ வெரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்சர். எனக்கு பார்சா பிஎஸ்ஜினாலே அது ஒரு பெரிய பிக் கேம், பிக் ஃபைட். இந்த பாக்ஸிங்லலாம் சொல்லுவாங்கள்ல, பிக் மெயின் இவெண்ட் ஃபைட். ஆமா, அந்த த த மாதிரி த ஒரு கம்பேக் ஆஃப் த கேம் ஆல் தான் ஏஜஸ் இருந்தது. நடந்தது 2017ல. 2017 கம்பேக்காக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம், நிறைய தோத்துருக்கோம் பிஎஸ்ஜி கூட. பட் நம்ம அவே போயும் ஜாவே கீழே அந்த ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கேம் ஜெயித்தோம், 3-2ன்னு ஒரு கேம் ஜெயித்தோம். ஆமா. ஸோ அதனால் ஹிஸ்டாரிக்கலி ஆஸ் அ பார்சா ஃபேன் வந்து பிஎஸ்ஜி ஃபிக்சர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு ஒரு பிளாக் பஸ்டர் கேம் தான். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி. ஆப்வியஸ்லி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஃபேவரில் அவ்வளோவா ஆஃப் லேட் அவ்வளோவா நம்ம ஃபேவரில் போகல. பட் கேம் வைஸ் இது ஒரு எப்போவுமே ஒரு பிக் கேம் ஃபிக்சராக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து டு ப்ளே தெம் இவ்வளோ ஏர்லி ஆன் இந்த சீசன் இஸ் அ வெரி பிக் டெஸ்ட் ஃபார் ஃபார் என்ன சொல்கிறது, ஃபார் ஹான்சி ஃபிளிக்ஸ் பார்சலோனா. ஃபார் போத் கிளப்னு ஏன்னா நான் வந்து நினைக்கிறேன். ரெண்டு கிளப்புக்குமே. எப்படி சொல்கிறது, கரெக்டு, ரெண்டு பேருக்கும் ஒரு இது. பட் நான் நம்ம சைட்லேருந்து யோசிக்கிறேன் அப்படின்னா ஓகே வந்து ஓகே ஓகே. இப்போ உனக்கு ஒரு ஒரு யூசிஎல் அடிக்கணும், ஒரு யூசிஎல் வின்னிங் டீம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒன்லி இஃப் யூ பீட் த பெஸ்ட் ஆஃப் த த டீம்ஸ் டிஃபெண்டிங் அவுட் தேர். சாம்பியன். நீ வந்து உன்னோட கேப்பபிலிட்டி தெரியும் தட் இஃப் யூ. ஆமாம் ஆமாம், அதுவும் யா, எஸ்பெஷலி பிஎஸ்ஜி பீங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அந்த மாதிரி ஒரு டீம் உன்னால் பீட் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே, தெர் இஸ் அ ரியல் சான்ஸ் ஃபார் யூ டு கோ டீப் இன் டு த டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி நீ நீ அப்படியே இதை வந்து சொல்லும் போது நம்ம தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது. நீங்கள் நீ சொன்ன. சொன்னும் போது நீ அது அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன்.
லாஸ்ட் 5 மீட்டிங் ஹெட் டு ஹெட் பார்த்தா நம்ம 2 ஜெயிச்சிருக்கோம், பிஎஸ்சி 2 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ நீ நம்ம 2017ல அவங்கள வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து அந்த எபிக் கம்பேக் வெளியே அமிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணது வந்து அவங்கள வந்து 2021ல ஃபேஸ் பண்ணோம். 2021 2022 சீசன்ல அப்போ வந்து நம்ம கொய்மானுக்கு கீழே, ரொனால்ட் கொய்மானுக்கு கீழே இருந்தோம். அவனுங்க வந்து இந்த பொச்சினோ கீழே இருந்தானுங்க. அப்போ வந்து நம்ம கிளப்பே வந்து ஒரு டிஸ்ஓரியன்டான ஒரு 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 இடத்துல இருந்தது. அந்த டயத்துல வந்து நம்ம வந்து வெரி வெரி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஒரு யூனிட்டா இருந்தோம். ஒரு டெட் அண்ட் பரீடா இருந்தோம். அந்த டயத்துல நம்ம அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணோம். ஆப்வியஸா வந்து நம்மள வந்து 2 லெக்லயுமே வந்து ஒரு லெக்ல நம்ம அங்க போய் தோத்தோம். ஹோம்ல தோத்தோம். எம்பாப்பே ஹாட்ரிக்கு. அவையில போய் அங்க 1-1 டிரா பண்ணோம். பட் கன்வின்சிங்லா தே டிஃபீட்டட் அஸ் அந்த 2021ல. அதே மாதிரி இந்த 2022 2023 சீசன்ல நம்ம வந்து அந்த அவையில போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிலீஃப் இருந்தது. நம்மளால வந்து ஜெயிக்க முடியும், கம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா ஒரு ஒரு பேட் டிசிஷன், ஒரு ஒரு பேட் அந்த அந்த ரெட் கார்டுனால தான் நம்ம தோத்தோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் சாவி மாத்தின ஒரு சேஞ்சஸா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு கொஸ்டினபிளான சேஞ்சஸ். அது வந்து அப்படியே நம்ம டீமையே வந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சு அந்த மேட்ச் வந்து. ஸோ அது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு ஒரு இடமா இருந்தது. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா பார்சலோனா அப்படிங்கிற டீம் வந்து ஓகே இப்பதான் வராங்க ஓரளவுக்கு மேல, ஆனா இன்னும் பெருசா ஒன்னும் வரல அந்த மாதிரியான இருந்தது. ஆனா லாஸ்ட் சீசன்ல இருந்து பிஎஸ்சியும் பார்த்தா 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஹைப்ல வருது. அந்த அந்த ஹைப்ல இருக்கும்போது இந்த மேட்ச் இந்த இடத்துல நடக்கும்போது ஒரு 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 வேற லெவல்ல ஒரு ஒரு ஹைப் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா வந்து நம்மளும் ஃபுல் பவர்ல இருக்கோம், அவங்களும் ஃபுல் பவர்ல இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 2 பேரும் மோதி பார்க்கட்டும், மே த பெஸ்ட் டீம் வின் அந்த மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த நம்ம ஃபேன்ஸோட அப்படிதான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல் பவரில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 டீமுக்கும் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு 5-6 பிளேயர் அவுட்டாக இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம இன்ஜுரி கிரைசிஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா பார்சலோட சைடில் பார்த்தீங்க, நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம், யோக ஜோன் கார்சியா அவுட்டு, ரஃபீனியா அவுட்டு, காவி அவுட்டு, ஃபெர்மின் அவுட்டுன்னு புலம்பிகிட்டு இருந்தோம்னா, அங்கே பிஎஸ்சி வந்து டேய் எங்கள் ஸ்டார்டிங் லைனை பாதி டீமே காலுன்றானுங்க அவனுங்க. நாங்கள் அதான் சரி லைனப் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். மிட்ஃபீல்டில் 2 பேருக்கு மேலே எங்களுக்கு பேரே வர மாட்டேங்குது. அதுவும் இல்லாம அது வந்து நீ நீ சரியான பாயிண்ட் சொன்ன. அந்த மிட்ஃபீல்டுன்னு சொல்லும் போது அவங்களோட மெயின் 2 பேரு ஜோ விட்டீனியாவும் நெவஸும், அவங்க 2 பேரும் தான் அங்க. நமக்கு வந்து எப்படி பெட்ரி பிராங்கி டியாங்கோ அந்த மாதிரி அவங்களுக்கு அங்க 2 பேரு. அந்த 2 பேரும் இந்த மேட்சுக்கு இல்ல அப்படின்னு வந்து நான் பார்த்தபோது தான் வந்து நான் வந்து டேய் பாவண்டா அவங்க பயங்கரமா இன்ஜுரி வந்து ஹிட் ஆயிருக்கானுங்க போல அப்படின்னு வந்து. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இன்ஜுரி வந்து இந்த மாதிரி பிஎஸ்சிக்கு இத்தனை பேர் இன்ஜர்டு அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஃபேன்ஸ் வந்து, நம்ம ஃபேன்ஸே சரி ஃபுட்பால் ஃபேன்ஸும் சரி, அப்பா நல்ல 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 சான்ஸ் கிடைச்சிச்சுடா, நல்லா சூப்பரா இவங்களை செஞ்சிடலாம்டா, நல்லா இன்ஜூர்ட் ஆயிவன், அப்பாடா இவன் நல்லபடியா இன்ஜூர் ஆயிட்டான்டா, இவனை ஆடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் போறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நாட் அ குட் மைண்ட் செட் டு கோ ஃபார்வர்ட். ஏன்னா வந்து நீங்க ஒரு டீம் ஆடுறீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் பவர்ல நீங்க ஆடணும். ஒரு ஃபுட்பால் பிளேயரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வன்மம் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நீ வந்து உன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி உன் டீம் தான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னா கூட, அடுத்தவன் வந்து இன்ஜூர் ஆகி நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வன்மமா மாறுது அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தப்பான விஷயமா நான் பாக்குறேன் இல்லையா. ஆமாம், ஐ திங்க் சி ரைவல்ரிங்கிறது ஒரு சைடு இருக்கு. ஆமாம், நீ வந்து ஆப்வியஸ்லி அந்த டீம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஒரு விஷயம். பட் அஸ் ஆமா. ஒரு ஹியூமன் லெவலில் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி யூ ஷுட் நெவர் விஷ் இன்ஜுரி ஆன் எனி பிளேயர். எக்ஸாக்ட்லி. அது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் மக்களே. நம்ம ஃபேன் பேஸ்கிட்டையும் நான் அதான் சொல்லிக்கிறேன், தட் இந்த டாக்ஸிசிட்டி ரைவல்ரி இஸ் டிஃப்ரெண்ட், டாக்ஸிசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம ரைவல்ரி இருக்கணும், டாக்ஸிசிட்டி இருக்கக்கூடாது. அடுத்தவங்க அப்படி இருக்காங்கன்னா இருந்துட்டு போவோம் மக்களே. அடுத்தவங்க அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான் அப்படின்னா இருந்துட்டு போட்டான். நம்ம வந்து நம்ம இப்படி இருப்போம், அவ்வளவுதான். நம்ம வந்து டாக்ஸிக்காக இல்லாமல் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் தே ரிகவர் சூன். அண்ட் டாப் ஆஃப் அதான் நம்ம சொன்ன மாதிரி டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் மாதிரி இருக்கும் போது எல்லா டீம்லையும் அந்த பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து பார்க்க வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு ரியல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு டெம்பலே இல்லை, இல்லை நம்மளுக்கு ஒரு ரஃபீனியா இல்லை அப்படின்னா நிறைய இந்த வாட் இஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்துடும். இப்போ ஆமா 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 ஜெயிச்சிருப்போம், இல்ல அவன் இருந்திருந்தா அப்படி பண்ணிருப்பான்ப்பா, இவன் இருந்திருந்தா அப்படி பண்ணிருப்பான்ப்பா. ஆமா, அந்த கதை நிறைய வரும். அதனால வந்து பட் இப்போ லிஸ்ட் டவுன் பண்ணணும் யார் யாரெல்லாம் இன்ஜர்டாக இருக்கா அப்படின்னா வந்து
போன கேம் நம்மளுக்கு பால்டேவும் போன கேம் ஆடுவான்னு சொன்னாங்க. பட் சோஷியடாட் கேம்லேயும் பெஞ்சில் இல்லை. ஸோ எனக்கு ஃப்ளிக்கு தெரிஞ்ச வரைக்கும் பால்டேவை ஸ்டார்ட் பண்ண மாட்டான். மேபி ஆஃப் த சான்ஸே இல்ல. பெஞ்ச் தான் கொண்டு வருவான். ஸோ நம்ம ஜெரார்ட் மால்டினி தான் ஸ்டார்ட் பண்ணுவாப்புல. பட் அதர் இன்ஜுரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜோவான் கார்சியாவுக்கு ஒரு ஸ்மால் மெனிஸ்கஸ் இன்ஜுரி அண்ட் அவன் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அவுட்டு. மார்க் ஆண்ட்ரே டெஸ்டகன் ஆஃப்கோர்ஸ் இன்னும் அவுட்டு தான். ஃபெர்மின் வெளியவே இருக்கட்டும். லோபஸ்க்கும் ஒரு இன்ஜுரி. ஃபெர்மின் லோபஸ்க்கும் ஒரு இன்ஜுரி, ஹிப் இன்ஜுரி. கேவிக்கு திருப்பி அந்த மினிஸ்கஸில் ஒரு ரீலாப்ஸ் ஆனதுனால ஹி இஸ் அவுட் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ், 4 to 5 months சொல்கிறாங்க. தென் ரஃபீனியாக்கும் போன ஒவியடோ கேமில் ஒரு நாக். ஸோ அதனால் ரஃபீனியா இஸ் ஆல்சோ அவுட் ஃபார் அ ஃபியூ வீக்ஸ். இதுவே பிஎஸ்ஜி சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபஸ்ட்டு டிஃபென்ஸில் வந்து அவங்களுக்கு மெயின் மேன் கேப்டன் மார்க்கினியாஸ் அவுட். அப்புறம் மிட்ஃபீல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேபியன் ரூயிஸ், ஜாவ் நெவஸ், விட்டீனியா 3 பேருமே இன்ஜர்டு. பொட்டன்ஷியல் 3 மிட்ஃபீல்ட் ஆஃப் பண்ணாங்க மார்சே கேம். பொட்டென்ஷியல் மிட்ஃபீல்ட் 3 வந்து அவங்களுக்கு இன்ஜர்டு. அப்புறம் ஃப்ரண்ட் 3ல பார்த்தீங்கன்னா போன கேம் குவாரட்ஸ்கெலியாவும் ஏதோ இன்ஜுரி மாதிரி போட்டிருந்தாங்க. தென் அஃப்கோர்ஸ் டெசிரே டூவே ஆல்ரெடி இன்ஜர்டு, டெம்பலேவும் இன்ஜர்டு. அதனால் ஒரு பெரிய இன்ஜுரி கிரைசிஸ் ஃபார் பிஎஸ்ஜி. அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமா, இப்போ ஆக்சுவலாக இப்போ 2 டீமும் நீ வச்சு பார்த்து யாருக்கு பெருசா இன்ஜுரி கிரைசிஸ் இருக்கு, 2 டீமும் இப்படி இப்படி சேர்ந்தாலும் வச்சு பார்த்தா நம்ம டீமை விட இவங்களுக்கு ரொம்பவே ஆக்சுவலா இன்ஜுரி ஹிட்டா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட மிட்ஃபீல்டு மிஷின், ஏன்னா வந்து இப்போ வந்து போன சீசன்ல வந்து அவங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணம் அவங்க மிட்ஃபீல்டு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க மிட்ஃபீல்டு. விட்டீனியா பார்த்தா நம்பர் 3 முடிச்சிருந்தான் பேலண்டோர்ல. அதே மாதிரி அவன் இம்பாக்டும் நம்ம பார்த்தோம் எந்த மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நெவஸ், அதே மாதிரி அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபேபியன் ரூயிஸ். ஸோ இவங்க 3 பேருமே அவுட்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எந்த மாதிரி அவங்க மிட்ஃபீல்டு வந்து ஆடும் அப்படின்னு. அதே மாதிரி பேலண்டோர் வின்னர், பெஸ்ட் பிளேயர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற வந்து டெம்பலே வந்து அவங்களுக்கு அவுட்டு. அது வந்து மேசிவ் ப்ளோவா இருக்கும். ஏன்னா வந்து அவனை மாதிரி ஒரு 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 டிஃபென்ஸை வந்து ட்ரபிள் பண்ற ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ வேர்ல்டு ஃபுட்பால்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவுட்டு. அதே மாதிரி குவார்ஷேலியா அவனும் அவுட்டு, லெஃப்ட் விங்ல இருந்து வரும், அவனும் நல்ல பிளேயர், அவனும் அவுட்டு. அதே மாதிரி டெசரேடிவும் அவுட்டு. அவன் மேபி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா அவனும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ மார்க்கினியாஸ் வந்து நீ சொன்ன மாதிரி அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இம்பாக்டா அவன் இந்த டீமுக்கு இத்தனை வருஷமா இருந்திருக்கான். ஸோ அவன் அவுட்டுங்கும் போது இப்ப அப்படியே பார்த்தோம்னா அவங்க அப்படியே அப்படியே நம்ம அப்படியே அடுத்த இதுக்கு போனா அவன் பிளேயிங் லைன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனை இன்ஜூர்ட் இருக்கு, அவங்க பிளேயிங் லைன் இப்போ ஃப்ரண்ட் 3, மிட்ஃபீல்ட் 3, பேக் 4 அப்படின்னு நீ போவீங்கன்னா நீ என்ன நினைக்கிற? பிளேயிங் 11 அப்படின்னா வந்து அப்படியே பின்னாடில இருந்து வந்துடலாம், கோல் கீப்பர்ல இருந்து. ஆமா, ஷெவலியர் இன் கோல். டிஃபென்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹக்கீமி ரைட் பேக், பாச்சோ அண்ட் பெரால்டோ வந்து சென்டர் பேக்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் மெண்டஸ் லெஃப்ட் பேக். மிட்ஃபீல்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு கேங்கன்லி ஸ்டார்ட் பண்ணுவான் அண்ட் மயூலு ஸ்டார்ட் பண்ணுவான். பட் அதர் தென் தட் எனக்கு அப்புறம் நம்ம வாரன் ஜேர் எமரி ஸ்டார்ட் பண்ணுவான் மிட்ஃபீல்டில். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி மிட்ஃபீல்ட் 3 இருக்கும் பிஎஸ்ஜிக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து கொன்சாலோ ராமோஸ் ஆடுவான். ரைட்டில் வந்து எம்பாயேன்னு ஒரு பிளேயர் இருக்கான், அகாடமி பிளேயர் போல, ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் லெஃப்ட்ல எனக்கு தெரிஞ்சு இஃப் குவாரட்ஸ்கேலியா இஸ் பார்கோலா இருக்கான்ல பேக் டு தி டீம், குவாரட்ஸ்கேலியா இல்லனா வந்து பார்கோலா ஸ்டார்ட் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு பார்கோலா ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ பிஎஸ்ஜிக்கு வந்து அதுதான் லைனப்பாக இருக்கும். நான் லைனப் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஒரு எவ்வளோ கீ பிளேயர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து பயங்கர ஒரு ஒரு எப்படி லூயி என்ரிகே வந்து இந்த டீமை வந்து ஃபங்க்ஷன். ஆனா வித் ஆல் செட் அண்ட் டன் வி நோ லூயி என்ரிகே அவன் எந்த மாதிரியான ஒரு ஒரு மேனேஜரு, எவ்வளோ ஒரு 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 பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ணக்கூடிய மேனேஜர் அப்படின்னு. இட் ஓன்ட் பி ஈஸி. இவ்வளோ பிளேயர் இல்லை அப்படிங்கறதுனால பார்சலோனாக்கு வந்து கேக் வாக்கா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டஃப்பான மேட்சா இருக்கும், ஒரு ப்ராப்பரான மேட்சா இருக்கும், ஒரு யூசிஎல் மேட்ச் பிட்வீன் டூ பிக் டீம்ஸ் பொட்டன்ஷியல் டு ரீச் த ஃபைனல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்சா தான் இருக்கும். ஸோ நீ சொன்ன மாதிரி இவங்களோட பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இப்ப நம்ம டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் நீ பாக்குற? சொசிடாட் கேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட்,
நீங்கள் சொன்ன பாயிண்டில் வந்து இந்த வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த லூயிஸ் என்ரிகே வந்து இவ்வளோ பிளேயர்ஸ் இல்லைனாலும் தேர் ஸ்டில் கோயிங் டு பிளே தேர் கேம். நீங்கள் சொன்னீங்களா, இது வந்து நம்ம போன ஆப்வியஸா. வீடியோலேயே எஸ். பேசணும். தட் there's a difference between philosophy and tactical setup or player ப்ரொஃபைலுக்கும் ஃபிலாசபிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆமா நம்ம ஃப்ளிக்குக்கு எப்படி இந்த ஹைலைன் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஃபிலாசபியோ, அதே மாதிரி தான் லூயிஸ் என்ரிகேயோட அட்டாக்கிங் ஃபுட்பால் அவனோட ஃபிலாசபி. அவனோட ஆமா ஃபிலாசபியில் நீ எந்த பிளேயர் போட்டாலும் அந்த பிளேயர் வந்து அந்த ரோலை பர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அவன் வந்து இப்போ இன்ஜுரி கிரைசிஸ்னால அவன் டிஃபென்சிவாக போயிடுவான், பஸ் போட்டு ஆடுவான், அந்த மாதிரி மேனேஜர் கிடையாது அவன். அவனோட என் ஃபிலாசபி இதுதான். சரி, ரைட் விங்கில் இவன் இல்லையா, பரவாயில்ல, நான் ஒரு அகாடமி பிளேயர்னாலும் போட்டு அடிக்கிறேன். ஆனால் எக்ஸாக்ட்லி. அவனும் அதே ரோல் தான் பண்ணுவான், அதே ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சரில் தான் ஆடுவான், அதே இதில் தான் ஆடுவான். ஆமா ஸோ நீங்கள் அதுல வந்து நீ நீ சொன்னது ஒரு ஒரு இவ்வளோ ஒரு நல்ல பிளேயர்ஸ் ஒரு பாயிண்ட். ஆனா அதுல என்ன ஒரு ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு பிளிக்கா இருக்கட்டும், ஒரு லூய் என்ரிக்காவா இருக்கட்டும், அந்த அந்த மேனேஜர்ஸை வந்து ஒரு நார்மல் மேனேஜர்ல இருந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மேனேஜர், ஒரு எலீட் லெவல் மேனேஜர் ஆக்குது அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து இந்த பிளேயர் இல்ல, இந்த ரோல்ல அவனை வேற ஒரு பிளேயர் ஆட வைக்க போறேன், நான் அவனை இதுதான் பண்ண சொல்ல போறேன், ஆனா இவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ நான் அந்த மாதிரி அவனை இதை பண்ண வைக்க போறேன். இப்போ இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிளேயர், இப்போ விட்டினியா இல்ல அப்படின்னா, நீ போய் ஆடுறா, ஆனா விட்டினியா மாதிரியே ஆடுறா அப்படின்னு சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன நல்லா வரும் அந்த ரோலை நீ அந்த ரோல்ல போய் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 மேனேஜர் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இது இது வந்து இதுதான் வந்து ஒரு எலிட் மேனேஜருக்கான ஒரு ஒரு அடாப்டபிலிட்டியா இருக்காங்கல்ல. அந்த அந்த சிஸ்டத்திலேயே என் சிஸ்டமே நான் ஆடினாலும், என் பிலாசபிக்குள்ளேயே நான் ஆடினாலும் கொஞ்சம் ட்வீக் தான் பண்ணுவேன் அவனுக்கு ஏத்த மாதிரி. அவனோட நெகட்டிவ் சைடை வந்து ஷீல் பண்ணிட்டு அவனோட பாசிட்டிவ் எப்படி அதிகமா காட்டலாமோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மேனேஜர் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அது வந்து லூயி என்ரிக்கேவும் ஹான்சி ஃபிளிக்கும் வந்து ஒரு 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 டாப் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு இருந்து இல்லையா. ஆமாம். அதனால வந்து நீங்கள் இவ்வளோ பிளேயர்ஸ் அவுட்டு, அவங்க ஃபிலாசபி மாற்றுவாங்க அப்படின்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க மக்களே. ஏன்னா வந்து அவங்க வருவாங்க, மினிட் 1லேருந்து தம்சாவாக ப்ரெஸ் பண்ணுவாங்க, பால் வின் பண்ணுவாங்க, அட்டாக் போடுவாங்க, அது போய்கிட்டே தான் இருக்கும், வித் ஆர் வித்தவுட் த பிளேயர்ஸ் தட் ஆர் இன்ஜர்ட். ஸோ அப்படியே ஆமா ஸ்ரீராம், நம்ம 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 சைடில் லைனப் இல்லை ஸ்ரீராம். நம்ம சைடு லைனப் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜுவான் கார்சியா இல்ல அப்படிங்கறதுனால ஆப்வியஸா நம்ம இப்படி ஸ்மோக் இப்படி கையில குடிச்சிட்டு என் தலைவன் வந்துரும் உள்ள ஸ்டெஷ்னி தலைவன் வந்து பின்னாடி நின்ட்டான் அப்படின்னா, முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கூபார்சியும் எரிக் கார்சியா 2 பேருமே ரெஸ்ட் பண்ணனால கூபார்சி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவான். இப்போ வந்து எரிக் கார்சியா ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல அரௌஹோ ஸ்டார்ட் பண்ண போறானா அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின். ஆனா ஒரு ஒரு ஸ்பாட் வந்து நிச்சயம் கூபார்சி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண போறான். அந்த இன்னொரு சிபி பொசிஷனுக்கு தான் வந்து யார் ஸ்டார்ட் பண்ண போறா அப்படிங்கிறது வந்து நம்ம அன்னைக்கு தான் தெரியும். மேபி ட்ரைனிங்ல யார் நல்லா பண்றாங்களோ அதை பத்தி டிசைட் பண்ணுவாரா, இல்ல வந்து ஃபிளிக் வந்து டாக்டிக்கலா ஏதாவது டிசைட் பண்ணுவாரா. ஏன்னா நியூ காசலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரௌஹோ போயிருந்தோம், ஆனா வந்து இங்க இன்னொரு லீக் ஆடும்போது லீக் கேம்ல ஆடும்போது நம்ம எரிக் கார்சியாக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கலா ஒரு யோசிப்பாரா அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு சிபி வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கன்ஃபார்மா சொல்ல தெரியல, ஏன்னா எதுவா வேணா இருக்கலாம். அதே மாதிரி அதே மாதிரி ரைட் பேக் வந்து கூண்டே தான், அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது. லெஃப்ட் பேக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெரார்ட் மார்டின் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி ஜெரார்ட் மார்டின் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்குவாட் லிஸ்ட்ல கூட பால்டே இல்ல அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்சு பால்டே சப்பா கூட வருவானா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பிஎஸ்சிக்கு ரஷ் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய மேட்ச் பார்த்துட்டோம், எரிக் கார்சியா வந்து லெஃப்ட் பேக்கா வந்து ஆடிட்டு இருக்கான் 3-4 மேட்சா. ஸோ வந்து அவனை வந்து மேபி செகண்ட் ஹாஃபுக்கு மேல எரிக் கார்சியா கூட அந்த ரோல்ல வந்து ஆடலாம். ஒருவேளை பால்டே ஒன்றும் ஃபிட் ஆகல அப்படின்னு ஹேண்ட்ஷேக் ஃபீல் பண்ணாருன்னா அந்த மாதிரி இதுதான் பேக் லைனா இருக்க போகுது. ஆனா மார்டின் தான் ஸ்டார்ட் பண்ணுவான், ஜெரார்ட் மார்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறான். அதே மாதிரி மிட்ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஷுவல் மிட்ஃபீல்டு தான், பெட்ரி, டியாங், ஃப்ரண்ட் ஆல்மோ தான். ஏன்னா வந்து பெர்மினும் கிடையாது அப்படிங்கறதுனால ஆல்மோ தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஹோப்ஃபுல்லி ஆல்மோக்கு எதுவும் வந்து இன்ஜுரிலாம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அவன் வந்து கொஞ்சம் ஃபிட்டா இருந்து ஆட்டம். அதே மாதிரி ஃப்ரண்ட் த்ரீன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லெவா ஸ்டார்ட் பண்ண போறான், ரைட் விங்ல லமின் ஸ்டார்ட் பண்ண போறான், லெஃப்ட் விங்ல ராஷ்வர்ட் ஸ்டார்ட் பண்ண போறான். எனக்கு தெரிஞ்சு வந்து ராஷ்வர்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபெரான் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான். ஏன்னா வந்து அந்த ஒரு ஒரு டைரக்ட்னஸ் வந்து ஒரு ஒரு மேனை ட்ரிபிள் பண்ற அளவுக்கு. ஏன்னா ஹக்கீமி வெர்சஸ் இந்த கீ பேட்டில் அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சிடுறேன். இந்த இதுதான் மக்கள் இருக்க போகுது லைன் அப் நாங்க நினைக்கிறபடி. அப்படியே கீ பேட்டில் வந்துட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்டுக்கும் ஹக்கீமிக்கும் வந்து எந்த அளவுக்கு பேட்டில் இருக்க போகுது அப்படின்னு வந்து நான் கீழே பார்க்க போறேன். ஏன்னா வந்து ஹக்கீமி டென்ஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் பிளே வெரி வெரி அஃபென்சிவ் ஃபுட் பேக். ஸோ அவன் வந்து ரொம்ப ஃபுல் பேக் வந்து அட்டாக்கிங்கா ஆடும் போது அந்த ஸ்பேஸை எப்படி ராஷ்வர்ட் அட்டாக் பண்றான், அவனை வந்து எந்த அளவுக்கு அவன் பின் டவுன் பண்ணி பின்னாடியே வச்சிருக்கான் அப்படிங்கறத வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி ரைட் விங்ல சொல்லவே தேவையில்ல,
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் விங்கர் இந்த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் பேக் இந்த வேர்ல்டு. நூனோ மெண்டஸ் அகெயின்ஸ்ட் லெமின் யமால் தான். என்ன நடக்க போகுது, அப்சல்யூட் சினிமாவா இருக்க போதா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அங்க வந்து ஒரு 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 டாக்கிங் பாயிண்டா இருக்க போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்படியே மிட்ஃபீல்டு கீ பேட்டில்ஸை பத்தி நீ பேசிடு. ஏன்னா வந்து அவங்க மிட்ஃபீல்ட பத்தி நம்ம பேசணும், நம்ம மிட்ஃபீல்டு எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு தெரியும், அதை பத்தி அப்படி நீ பேசிடு. நம்ம மிட்ஃபீல்ட் பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர்லி பிஎஸ்ஜிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. தேர் மிஸ்ஸிங் தேர் டூ மோஸ்ட் பிவட்டல் பிளேயர்ஸ் இன் தேர் டீம், ஜாவ் நெவஸ் அண்ட் விட்டீனியா. அவங்க இம்பேக்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க, எப்படி அவங்க சாம்பியன்ஸ் லீக் ரன்னுக்கு அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோர் ஆஃப் த டீமாக இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ தட் வில் டெஃபினெட்லி பி எ மிஸ். பெட்ரி அண்ட் டியோங்க எப்படி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு லூயிஸ் என்ரிக்கே என்ன பண்ண போகிறாப்ல, அதுதான் வந்து இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இட் இஸ் நோ மோர், என்ன சொல்கிறது, நோ மோர் ஜஸ்ட் ஷட்டிங் டவுன் ஜஸ்ட் பெட்ரி. நம்ம அதை பார்த்து அதை தான் ட்ரை பண்ணாங்க, டியாங் செஞ்சு விட்டான். அதனால இட் இஸ் ஆல்வேஸ் நவ் த கொஸ்டின் ஆஃப் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஸ்டாப் போத் டியாங் அண்ட் பெட்ரி தான். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா மேன் மிட்ஃபீல்டில் வரப்போதா, இல்லை எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது பிஎஸ்ஜியோடது. ஏன்னா நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா பிஎஸ்ஜி நிறைய கேம்ஸ் நான் லைவாக பார்த்ததில்லை. ஸோ அதனால் அவங்க ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த ஷேப்போ எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பட் எப்படி டியாங் அண்ட் பெட்ரியை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, if they are able to shut them out, then maybe there's a game on hand. இல்லனா I feel that we will easily dominate the midfield. ஆமா, அதே மாதிரி இந்த அவங்க பக்கம் கீ பேட்டில்ங்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்களோட ரைட் விங் லெஃப்ட் விங் பார்கோலா பேசியிருந்தோம்ல, அவன் வந்து ஒரு பயங்கர ட்ரிக்கியான கஸ்டமர் தான். அவனை வந்து எப்படி வந்து கூண்டே வந்து அவனை வந்து மார்ஷல் பண்ண போறான், அவனை எப்படி சைலண்டா வைக்க போறான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா வந்து அவனோட டெவலப் பண்ணுவான் எப்போதுமே நூனோ மெண்டஸ். ரெண்டு பேர் வந்து நம்ம ட்ராக் பேக் பண்ணியே ஆகணும், லமீனோ வந்து ட்ராக் பேக் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவனை ஹெல்ப் அவுட் பண்றதுக்கு. முக்கியமா நூனோ மெண்டஸ் கூட ஒரு லெவலுக்கு பண்ணா கூட எனக்கு வந்து ஹக்கீமி பக்கம் தான் இந்த ரைட் சேனல்ல தான் வந்து பயங்கர ஒரு பொட்டன்ட் அவங்களுக்கு வந்து. ரைட் விங்ல வந்து அவங்க ஆட போற பிளேயரும் ரைட் பேக் ஹக்கீமியும் வந்து பயங்கர ஒரு 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 அட்டாக்கிங்கா இருக்கிறதுனால ஜெராட் மார்டின் கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் வந்து. ஏன்னா வந்து அவன் வந்து பேஸ் மூலியமா அவனுக்கு அவ்வளவு பேசும் இல்லை, கொஞ்சம் அத்லட்டிசிசமும் கம்மியா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க பிஎஸ்ஜி அப்படிங்கறத வந்து நான் பார்க்க வந்து ஆர்வமா இருக்கேன். யாராவது ஒருத்தர் எதிர் டியாங்கா இருக்கட்டும் இல்ல யாரா மேபி ஒரு சிபி உள்ள டக்கின் பண்ணி டியாங் பின்னாடி போய் அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஜெராட் மார்டினுக்கு இன்னொரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா வந்து தனியா வந்து அவனால ஹேண்டில் பண்ண முடியுமா, ரெண்டு பிளேயர் ஒருத்தன் வந்து அண்டர்லாப் பண்றான் ஓவர்லாப் பண்றான் ஹக்கீமி அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாக்டிக்கலா நான் வந்து யோசிச்சேன். ஐ திங்க் நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொன்னீங்க. அது பிஎஸ்ஜி வந்து த்ரெட் ஆல்வேஸ் ஆன் த விங்ஸ் அண்ட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்பும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொன்சாலோ ராமோஸ் வந்து ஆப்வியஸ்லி டெம்பலே தான் அவங்களுக்கு ஸ்டார்டர், பட் கொன்சாலோ ராமோஸ் இஸ் அன் ஈக்குவலி டேலண்டட் ஸ்ட்ரைக்கர். ஸோ அவனை எப்படி டேக்கிள் பண்ணுறோம், அவனை பில்டப் பண்ண விடாமல் அவனை பிளாக் பண்ணி க்ளோஸ் டவுன் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிக்சர் ஆன் ஹேண்ட்ஸ். வேற ஏதோ பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணுறோமா ஸ்ரீராம்? வேற ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சீசன்ல வந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ட்ரா, ராயவாய்க்கான அவை மட்டும்தான் ட்ரா. மற்றபடி நம்மளோட ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா கூட கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தா கூட டாக்டிக்கலா அதுக்கப்புறம் நம்ம ஆடின கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டு வந்திருக்கோம். வித்தவுட் லமீன் யமால் நம்ம சூப்பர் ஆகிட்டு வந்திருக்கோம். இப்போ வித் லமீன் யமால், லமீனும் வந்துட்டான் உள்ள. ஸோ வந்து நம்ம வி ஆர் இன் அ பெட்டர் ஸ்டேட். அதே மாதிரி பிஎஸ்டி ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லாஸ்ட்லேருந்து போன மேட்ச் ஜெயிச்சாங்க, ஆனா இன்னொரு மேட்ச் லாஸ்ட்லேருந்து வராங்க. இவங்க கிட்ட இருந்து மார்சே கிட்ட தோத்துறானுங்க. டிசர்பி அவங்களோட மார்சே கிட்ட வந்து தி லாஸ்ட் 1-0. ஸோ அவங்க வந்து ஒரு லாஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆப்வியஸா லீக் ஒன்ல வந்து இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு லாஸ் இந்த கேம்பெயின் டில் நவ். ஸோ அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜுரி வந்து இட்ஸ் அஃபெக்டிங் தம். அவங்க விளையாடுறது, ஏன்னா வந்து நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன், கொஞ்சம் வந்து சசப்டபிளா தான் இருக்காங்க அவங்க வந்து. ஏன்னா வந்து அந்த மார்க்கினியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரியை அவங்க மிஸ் பண்ணுவாங்க பின்னாடி பேக் லைன்ல. ஏன்னா வந்து அவன் தான் ஒரு கமாண்டிங் ஒரு ஒரு பிளேயர். அவன் வந்து ஏரியல் டுவெல்லையா இருக்கட்டும், ஒரு ஒரு பாக்ஸ் த்ரெட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவன் வந்து ஒரு 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 லீடர் மாதிரி அந்த டீமுக்கு.
பேச்சோ வந்து கொஞ்சம் சஸ்ஸான பிளேயர் தான். பேச்சோ வந்து திடீர்னு நல்லா ஆடினானா சூப்பரா ஆடுவான், இல்லைன்னா திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடக்கூடிய பிளேயரு. பட் யா இதுதான் வந்து அவங்களோட ஃபார்ம் கோயிங் இன் டு த பிக்சர், நம்மளோட ஃபார்ம் கோயிங் இன் த பிக்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேம்ப்னும் இப்ப ரெடி ஆயிடும் அப்ப ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில ஆவே இல்லை. மாஞ்சுவிக்ல தான் ஆட போறோம். மாஞ்சுவிக் சாம்பியன்ஸ் லீக் நைட் நம்ம பிஎஸ்சி ஆடினும் போது நம்மள 4-ல இருந்து தோக்கடிச்சானுங்க. போன மேட்ச் ஒரு ரெட் கார்டு வாங்கினோம், ஞாபகம் இருக்குல்ல? அந்த சாவியோட இதுலதான் ராரோஹோ ரெட் கார்டு வாங்கி தோத்தோம். ஸோ இது அந்த அந்த ஒரு ஓல்ட் டெவில்ஸ் இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வந்து? ஐ திங்க் அந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்த டீமும் இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி. டீம் இருக்கிற சுச்சுவேஷனும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். டூ டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ், டூ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ். அதனால அந்த கேம் பற்றி அவ்வளோ யோசிப்போமானா இல்லை. பட் ஆஸ் அ ஆமா ஃபேன் ஆமா நம்ம இயர் ஆஃப்டர் இயர் பார்சா பிஎஸ்ஜி கேம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபியர் இருக்க தான் செய்யுது. ஆஸ் அ ஃபேனா தட்ஸ் நமக்கு கீழ் ஆகும், ஆனா பிகாஸ் ஒரு பிளேயர்ஸுக்கும் டீமில் அந்த கோச்சிங் கான்ஃபிடென்ஸ் ஸ்டாஃபுக்கும் இருக்குது. ஆகாம இருக்கிற அதுதான் வரைக்கும் ஐ திங்க் வி ஆர். யா ஐ திங்க் அது அது ஆக விட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஃப்ளிக். ஏன்னா வந்து தட் அந்த மென்டாலிட்டி சைடு ட்ராப் இன் மென்டாலிட்டி நம்ம பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. இது வரைக்கும் வந்து ஆமா நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, நம்ம புவராக பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஹி ஹஸ் ஆல்வேஸ் கெப்ட் த பிளேயர்ஸ் இன் செக். அதனால நம்ம ஆமா அதை பற்றி வரி பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு ஐ டோன்ட் திங்க் நம்ம அதை பற்றி வரி பண்ணணும். எனக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. லைக் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன ப்ரோ நீங்கள் வந்து எப்போவுமே ஆப்போனன்ட் டீமை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க, நம்ம டீம் நல்லா ஆடுறாங்க ப்ரோ, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இல்லை. பட் நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாஸ்டில் அவ்வளோ சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் ஒன் ஃபுட் இன்டு த ஹவுஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்த மேட்சஸே நம்ம போய் தோற்றுருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்னும் 50-50 இருக்கிற கேம்லாம் வந்து நம்ம அப்படியே ஓப்பனாக இல்லை நம்ம 100% இந்த கேம் ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. அதனால தான் வந்து இந்த நியூ காசில் வின்னாக இருக்கட்டும், இல்லை இப்போ பிஎஸ்ஜி கேம் ஆட போகிறதா இருக்கட்டும், அந்த கான்ஃபிடென்ஸ் பில்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம இந்த பிஎஸ்ஜி ஜெயிக்கிறோம், சரி இதே கேம்பெயினில் வந்து போய் நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் அடிக்கிறோம், செல்சி அடிக்கிறோம், இந்த மாதிரி டீம்ஸை பீட் பண்ணோம் அப்படின்னா நான் தைரியமாக சொல்லுவேன் தட் எஸ் வி வில் கோ இன் டு த கேம் அஸ் ஃபேவரட்ஸ் அப்படின்னு. பட் அன்டில் வி டூ தட் நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை ஆமா பற்றி? ஆமா அதேதான் அதேதான் நீ சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம இந்த காம்படிஷன் ஜெயிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும். ஏன்னா 2015 ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் வந்து 2019 செமிஃபைனல் வரைக்கும் போனாலும் அந்த 2019 அப்புறமே வந்து நம்மளோட யூசிஎல் ட்ரெஜெக்டரி வந்து டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம செமிஃபைனல் ரீச் பண்ணதே 2019 அப்புறம் போன வருஷம் தான் ரீச் பண்ணோம். 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரீச் பண்ணிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஜெயிச்சிருவோம், அவங்களுக்கு அத்தனை பேர் இன்ஜோர்டு, இவங்களுக்கு இந்த டீம் கிடையாது, நம்ம கிட்ட இவ்வளவு டாக்டிக்கலா இது பண்றோம், நம்ம வந்து இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும். நம்ம வந்து அந்த அந்த கப்பை ஜெயிச்சுட்டு நம்ம என்ன வேணா பேசலாம். நம்ம ஒன்றும் ஜெயிக்கல, அந்த இடத்துக்கு ஒன்றும் போல. ஏன்னா வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஆடி 10 வருஷம் ஆகுது. அப்படின்னு இருக்கும் போது நம்ம சும்மா உட்காந்து இங்க எல்லாரையும் வந்து இது பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா? ஏன்னா நம்மள பாக்குறவங்களும் அவங்களுக்கு வந்து என்ன இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு வந்து புரியணும். ஸோ சும்மா வந்து எல்லாரையும் வந்து ஹைல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வந்து ஹெட்லெஸ் ஆக்கி விடுறதுல வந்து நமக்கு ஆக்சுவலா நம்ம சேனல்ல அது பண்றது கிடையாது. மோஸ்டா தமிழ் கம்பெனில யாருமே அப்படி பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வியூஸ் எது நடக்குதோ அதுதான் சொல்றாங்களே தவிர யாருமே வந்து ஓவரா ஹைப் பண்ணி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணது கிடையாது. எல்லாம் இந்த ஃபாரினர்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த யுனைடெட் ரேவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்க தான் பண்ணுவானுங்க. நம்ம ஆனா மக்கள் வந்து ஏன் கேக்குறாங்க அப்படின்னா வந்து என்னடா நம்மளோட கிளப்பை பத்தி நீங்களே வந்து அண்டர்வெல்ம் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா மக்களே ஏன் என்ன உள்ள வரேன்னா நம்ம வந்து நம்மள வந்து அண்டர்வெல்ம் பண்ணி பேசல, அந்த டீமும் நல்ல டீம் தான் அப்படிங்கறது தான் பேசுறோமே தவிர நம்ம டீமுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஆப்பனண்டா இருப்பாங்க அப்படின்னு பேசுறோம். ஏன்னா வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் ஆக்சுவலா ஸ்போர்ட் நாங்க 2 பேருமே விளையாட்டுறதுனால வந்து அந்த அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனால அப்படி அப்படி பேசுறமே தவிர தேவையில்லாம வன்மம்லாம் வந்து கக்க மாட்டோம். கக்க மாட்டோம் இங்க. ஆமாம். அதுதான் சரி. நாங்கள் வந்து இங்கே இந்த ப்ரிவ்யூ பண்ணுறது வந்து ஒரு ஆனஸ்ட் நியூட்ரல் ஒப்பீனியன்னு சொல்ல மாட்டேன், மேபி பயஸ்ட் இருக்கும். அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்சா ஃபேன்ஸ்னால ஆமா பார்சா ஏன்னா பயஸ்ட் ஏன்னா இருக்கும்னு வந்து இப்போ சொல்லுவோம். நீ பட் பயஸ்ன்னு சொல்லும் என்ன போது சொல்கிறது. தான் ஒரு ஒரு வெளி ஃபேன்ஸ், ஒரு பிஎஸ்சி ஃபேன்ஸ் வந்து பாக்குறாங்க, ஒரு ம் ஒரு நியூ காசில் ஃபேன் வந்து நம்மளோட வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா
இவனை கிடக்குறாங்க அவனுக்கு சும்மா ஏதாவது இவங்க டீமை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க அப்படின்னு இல்லாம இருக்கணும்ல. ஒரு 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 ஏதாவது ஒரு கான்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கணும். வரவங்களுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது இது பண்றது. இல்லைன்னா வந்து இது ஆஃப் சைட் கூட்டம்னு வச்சதுல பார்சலோனா கூட்டம்னு வச்சுட்டு போயிருவோம்ல. அதுதானே கான்செப்டே. பார்சலோனா ஃபேன்ஸ் ஆமா. ஆனா ஒரு ஒரு ஜென்ரிக்கான ஒரு 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 லென்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன் தான் நாங்கள் வந்து ஒப்பீனியனை கொடுக்குறோம். ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனாக இருக்கும்போது நான் இந்த இந்த சைடும் நம்ம பேசுவோம், இந்த சைடுக்கும் பேசுவோம். ஆப்வியஸ்லி சப்போர்ட் இந்த சைடு தான் இருக்குது, பார்சா சைடுக்கு தான் சப்போர்ட் இருக்குது. பட் நம்ம பேசும்போது ரெண்டு சைடு உள்ள பாயிண்ட்ஸ், ரெண்டு சைடோட குட்ஸ் த பேட்ஸ் ரெண்டுமே பேச தான் செய்வோம் மக்களே. ஸோ அதனால் ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் ஃபேக் ஆமா. பார்சா ஃபேன்ஸ்லாம் கிடையாது, உண்மையான பார்சா ஃபேன்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடியிலேருந்து பார்சா பார்த்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ் தான். அதனால் வந்து நாங்கள் நம்ம டீமை போட்டு அடிக்கலை, பட் அட் த சேம் டைம் நம்ம ஆப்போனன்ட் டீமையும் போட்டு ரொம்ப மட்டன் தட்டி ஆமா. பேசலை. ஸோ அதனால் ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு கோ. ஏன்னா ஃபுட்பாலை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து ஆமா. தான் வந்து நம்மளால் அந்த ஃபுட்பாலை அப்ரிஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே, பார்சா பயஸ்டாக பேசலை அப்படின்னு. பட் யா ஐ திங்க் அந்த நோட்டில் வந்து நம்ம இந்த பிஎஸ்ஜி கோயிங் ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் ஃபிக்சர் ஆஸ் நம்ம இந்த இந்த வீடியோவில் மல்டிபிள் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. பிஎஸ்ஜி இன்ஜுரி ஐயா ப்ரெடிக்ஷன் நீங்கள் ப்ரெடிக்ஷன் 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆரம்பிங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லணும்னா ஆக்சுவலா வந்து நம்ம பேசின மாதிரி இவ்வளோ இன்ஜுரி அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா மெயின் நம்ம டீம்ல இன்ஜுரி இருந்தா கூட அவங்க நம்ம சொன்ன மாதிரி மெயினான பிளேஸ்லாம் வந்து இன்ஜோர்டு அப்படிங்கிற இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நான் வந்து ஒரு ஒரு 3-1 பாசா சொல்றேன். 3-1 பார்சா சொல்கிறீங்களா? ஐ திங்க் நான் ஆமா. வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் க்ளோஸ் கேமாக தான் இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஓகே. இஃப் சம்மன் லூயிஸ் என்ரிக்கேக்கு பார்சா இன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். அண்ட் அவன் கண்டிப்பாக ஒரு ஐ வச்சுருப்பான் பார்சா மேலே. ஸோ அவன் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ ஐ திங்க் நம்ம நினைக்கிறத விட க்ளோஸாக தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் வி வில் ஸ்டில் வின் த கேம் 3-2 பார்சா. அங்கேயும் அங்கேயும் ஒரு 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 பிபி இருக்குன்னு சொல்றப்போ எந்த மேட்ச்லயுமே ஒரு ஃப்ரீ மேட்சே கிடையாதா? எல்லா மேட்ச்லயும் ஒரு ஒரு 2-1 3-2 அந்த மாதிரி தான் போடுமா? நம்ம டீம் பார்சலோட பில இருந்து ஆரம்பிக்குது. அதனால எல்லா மேட்சும் நம்ம பிபியோட தான் ஆடுவோம். இது வந்து நான் என்ன யோசிச்சு ப்ரெடிக்ஷன் சொன்னேன்னு கேட்டா நீங்க இன்னும் பிபி ஆயிடுவீங்க. என்னது? எனக்கு தெரிஞ்சு அரோஹோ ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகேவா? இந்த கேம் ஐயோ ஸ்டார்ட் பண்ணுவான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோலா 2 கோலா தெரியல. யோ ஒரு கோல் போதியா நிறுத்தியா? ஏதாவது ஒரு நல்லதா பேசுறியா நீ? அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி கோல் போட்டு 3-2ன்னு வின் பண்ணுவோம். பட் ஐனோ ரொம்ப ரொம்ப வின் பண்ணா போதும் கமெண்ட்ஸ்ல போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா. பட் ஐ திங்க் 3-2 வின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பட் நம்ம நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் பிஎஸ்ஜி டீம் பற்றி, அவங்க இன்ஜுரி கிரைசிஸ் பற்றி, இல்லை யாராவது பிஎஸ்ஜி ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. பிஎஸ்ஜி பற்றி உங்கள் ஒப்பீனியன். மக்களே அதே மாதிரி வாட்ச் அலாங் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க சொல்றோம். வாட்ச் அலாங் நீங்களும் கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு வாட்ச் அலாங் வேணும் பிஎஸ்சி பாசா அப்படிங்க அதுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க மக்களே. அப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து நாங்க பாட்டு பேசிட்டு இருக்கோம், நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரியும் கமெண்ட் பண்றது கொஞ்சம் ஒரு உங்களோட ஒரு ஒரு வேலையில இருந்து ஐயோ எடுத்து டைப் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். பட் நீங்க கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு தெரியும் ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன பெட்டர் பண்ண சொல்றீங்க, மேபி இப்படி பேசலாமா இல்ல அப்படி பேசலாமா, இல்ல நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா அது நாங்க ஆட் பண்ணி அது அடுத்தது பேசுவோம். நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டால, நிறைய பேர் அவங்களை ஃபாலோ பண்றாங்க. நீங்க பார்சலோனாக்கு பண்றீங்க, ஐ வில் ஃபாலோ யூ, ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோக்கும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம் தான் இருக்கும். மேபி இந்த வாட்ச் லாங்க்கு வந்து மேபி நீங்க யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வி வில் ரீச் அவுட் டு யூ டு ஃபீச்சர் இன் அவர் லைவ். ஒரு நம்ம 3 பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பண்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்க கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி ட்விட்டர்லலாம் வந்து ஏதாவது ஒரு ஒரு போட்டோ போட்டு எங்களுக்கு அப்படி கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொடுங்க மக்களே. அப்பதான் வந்து நாங்களும் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ஃபுட்பால் கம்யூனிட்டி வீடியோஸ்ல.
ஆமாம். அப்படின்னா தான் மோர் இப்போ இந்த நிறைய எல்லாருக்கும் இன்னும் ரீச் அவுட் ஆகும். அண்ட் இந்த ப்ரீமியர் லீக் பார்க்குற ஃபேன்ஸ்க்கும் தெரியும் இந்த பார்சாவை பற்றி இல்லை இது பற்றி. ஸோ அவங்க வீடியோஸ் பார்த்தா அவங்களும் கற்றுப்பாங்க பார்சா பற்றியோ லாலிகா பற்றியோ. அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 750 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். 1K அடிக்கிறது தான் நம்ம டார்கெட். மிட் சீசனுக்குள்ளே நம்ம 1K அடிக்க முடியும். அது வாய்ப்பு இல்லை ராஜா போலதான். அவங்க நினச்சா பண்ணலாம், மக்கள் நினச்சா பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ட்விட்டர்லேயும் டேக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்து அண்ட் உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் இது ஒரு நல்ல ப்ரிவ்யூ வீடியோவாக இருக்குது. நிறைய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து வாட்சலாங்க்கும் கமெண்ட் போடுங்க. அண்ட் வாட்சலாங் இல்லை அப்படின்னா வந்து உங்களை ரிவ்யூவில் சந்திப்போம். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், as always, take care. Bye bye.